படப்பிடிப்பு தளத்துக்கு ஃபேமிலியோட வந்து இறங்கும் சிம்ரன். சிவாஜி கணேசன், சாவித்ரி, விஜய் நடிச்ச ஒன்ஸ் மோர் படத்துல தமிழ்ல அறிமுகமானவங்க சிம்ரன். மும்பை நடிகையான அவங்க ஹிந்தியில சில படங்கள்ல நடிச்சுட்டே தமிழுக்கு வந்தாலும் பின்னாடி ஹிந்தி படங்களை விட தென்னிந்திய மொழி படங்கள்லயே கூடுதல் கவனம் செலுத்துறாங்க. மேலும் தமிழ்ல ரஜினி தவிர அனைத்து முன்னணி நடிகர்களுடையும் ஒரு பெரிய ரவுண்ட் வந்த சிம்ரன் திருமணத்துக்கு பிறகு தன்னோட மாஜி ஹீரோக்கள் தனக்கு கை கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்து சென்னையிலேயே குடியேறாங்க. ஆனா அவங்க எதிர்பார்த்தபடி யாரும் அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கவே இல்லை. அதனால சென்னையில முகாமிட்டபடியே சில சீரியல்கள்ல நடிச்சிட்டு இருந்த சிம்ரன் ஆஹா கல்யாணம், த்ரிஷா இல்லனா நயன்தாரா போன்ற படங்கள்ல நடிச்சவங்க இப்போ கரையோரம் படத்துல முக்கிய வேஷத்துல நடிச்சிருக்காங்க. இதை அடுத்தும் சொந்தமா படம் தயாரிக்க போறதா சொல்லிட்டு இருக்காங்க. மேலும் பெரும்பாலும் நடிகர் நடிகைகள் தாங்க நடிக்க வரும் படப்பிடிப்பு தலங்களுக்கு தங்களோட ஃபேமிலி நபர்களை அழைச்சிட்டு வர மாட்டாங்க. அப்படியே வந்தாலும் அவங்கள தங்களோட கேமரா முன்னாடி நடிக்கும் ஏரியா பக்கம் வரவிட மாட்டாங்க. ஆனா இந்த விஷயத்துல சிம்ரன் வித்தியாசமானவங்களா இருக்காங்க. அதாவது ஒவ்வொரு படப்பிடிப்பு தளங்களுக்கு தன்னோட கணவர் தீபக் மற்றும் மகன்கள் அதீப், ஆதித் ஆகியோரோட வர்றவங்க தான் நடிக்கிறத அவங்கள வேடிக்கை பார்க்க வைக்கிறாங்க. அதோடு சிம்ரன் நடிக்கும் காட்சிகள்ல அவங்க சிறப்பா நடிச்சுட்டா அவரோட கணவர் தீபக் உடனே தன்னோட கட்ட விரலை உயர்த்தி காட்டுறாரு. அதே மாதிரி ஸ்பாட்ல தன்னோட ஃபேமிலி இருக்குதேங்கிற டென்ஷன் துளியும் இல்லாம எத்தனை பெரிய ஷாட்னாலும் அதை சிங்கிள் டேக்ல முடிச்சு கொடுத்து டைரக்டர்கள் கிட்ட கைத்தட்டல் வாங்குறாங்க சிம்ரன்.